வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண்ணின் உடம்புல இருக்கிற சில குறிப்புகள். அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுக்கான அடையாளம்னு சாமுத்ரிகா சாஸ்திரம் சொல்றது என்னன்னு பார்க்கலாம். அதுவும் குறிப்பா உதட்டின் மேல சின்ன மீச மாதிரி முடி இருக்கிற பெண்கள் பத்தி என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு கூட பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா பார்க்கணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பொதுவா பொதுவா நம்ம இந்து சமயத்துல பெண்ணை வீட்டோட லக்ஷ்மி என்று சொல்லுவாங்க. வீட்டில் பெண் குழந்தை பிறந்தா லக்ஷ்மி வந்துட்டான்னு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆன பிறகு ஒரு பெண் முதல் தடவையா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்பவும் வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்ணுக்கு தேவியோட இடம் கொடுத்து மதிக்கிறாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட அம்மா அப்பாவுக்கு அதிர்ஷ்டம்தான். ஆனா சாமுத்ரிகா சாஸ்திரத்துல சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த குறிப்புகள் இருந்தா அந்த பெண் தன் கணவருக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப அதிர்ஷ்டம் கொண்டு வருவாங்கன்னு நம்புறாங்க. இந்த உலகத்துல ஒரு புதிய உயிருக்கு அடிப்படை பெண் தான். பெண் மதிக்கப்படும் வீட்டில தான் மகாலட்சுமி இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அதிர்ஷ்ட அடையாளங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, மின்னும் நகங்கள். சில பெண்களோட நகங்கள் ரொம்ப அழகா பிங்க் கலர்ல மின்னிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நகங்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல குணத்தையும் காட்டும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட கணவருக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் துணை நிற்பாங்க. மனசார வேலை செய்வாங்க. ஆனால் காலில் இருக்கிற நடுவிரல் அதிகமாக நீளமாக இருந்தால் அது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்றாக யோசிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்பர் 2, இடது கன்னத்தில் மச்சம். ஒரு பெண்ணுக்கு இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப இஷ்டம் வைப்பாங்க. பலவிதமான உணவுகளை ரசித்து சாப்பிடுவாங்க. குடும்பத்தையும் நல்லா கவனிப்பாங்க. நல்ல சமையல் பண்ணுவாங்க. அதனால குடும்பம் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்பர் 3, நீண்ட மூக்கு. மூக்கு கொஞ்சம் நீளமா இருந்தா அந்த பெண்களுக்கு பிரச்சனை அமைதியா ஹேண்டில் பண்ற திறமை இருக்கும். செலவு செய்ய ரொம்ப விருப்பம் இருந்தாலும் அவங்க செலவு பண்றது வீணா போகாது. நம்பர் 4, நீண்ட விரல்கள். கை விரல்கள் நீளமா இருந்தா அவங்க ரொம்ப புத்திசாலி. படிக்க எழுத ரொம்ப ஆர்வம் இருக்கும். பணத்தை வீணா செலவு பண்ண மாட்டாங்க. பணம் கொடுத்தா அதை ரெட்டிப்பு பண்ண முயற்சி செஞ்சுடுவாங்க. குடும்பத்தாரும் கணவரும் அவங்க மேல சந்தோஷமா இருப்பாங்க. நம்பர் 5, பிங்க் நிற பாதங்கள். பாதம் பிங்க் கலர்ல மென்மையா முழுமையா வளர்ச்சி அடைந்த மாதிரி இருந்தா அந்த பெண்கள் தங்களோட காதலரையோ கணவரையோ ரொம்ப நன்றாக சந்தோஷப்படுத்துவாங்க. உறவுல நெருக்கம் நல்லா இருக்கும். இப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணினா கணவருக்கு குறை எதுவும் இருக்காது என்று சொல்லுவாங்க. நம்பர் 6, பாதத்தின் கீழே முக்கோண குறி. பாதத்துல முக்கோணம் மாதிரி குறி இருந்தா அந்த பெண்கள் ரொம்ப சாமர்த்தியமா புத்திசாலித்தனமா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட பெண்களை கல்யாணம் பண்ணினவங்க வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்க மாட்டாங்க. நம்பர் 7, பெரிய பெரிய கண்கள். பெரிய கண்கள் இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படிப்பட்ட பெண்களுக்கும் வாழ்க்கையில காதலும் சந்தோஷமும் குறையாது. அவர்களோட வாழ்க்கை நிறைவா இருக்கும் என்று சாமுத்ரிகா சாஸ்திரம் சொல்றது. நம்பர் 8, மூக்குல மச்சம். நிறைய பெண்களோட முகத்துல மச்சம் பார்த்துருப்பீங்க. ஆனா முகத்துல சில குறிப்பிட்ட இடத்துல மச்சம் இருந்தா அது ரொம்ப சுபம் என்று கருதப்படுது. குறிப்பா ஒரு பெண்ணுக்கு மூக்கின் அருகே மச்சம் இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று சாமுத்ரிகா சாஸ்திரம் சொல்றது. நம்பர் 9, தொப்புள் அருகே மச்சம் அல்லது குறி. ஒரு பெண்ணுக்கு தொப்புள் பக்கத்துல மச்சமோ இல்ல வேற ஏதாவது சின்ன குறியோ இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்கன்னு நம்புறாங்க. வாழ்க்கையில சுக சௌகரியங்களுக்கு குறை இருக்காது. பணத்தை சேமிக்கிறதுல நல்ல திறமை இருக்கும். குடும்பத்தையும் சேர்த்து கொண்டு போவாங்க. ரொம்ப உழைப்பாளி, சென்சிட்டிவ் மனசு கொண்டவங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரோட அதிர்ஷ்டம் உயர்ந்து போகும் என்று சொல்றாங்க. நம்பர் 10, பாதத்துல சங்கு, தாமரை அல்லது சக்கரம் குறி. சாமுத்ரிகா சாஸ்திரப்படி ஒரு பெண்ணோட பாதத்துல சங்கு மாதிரி தாமரை அல்லது சக்கரம் மாதிரி குறி இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அடைவாங்க. பாதத்தோட பெருவிரல் அகலமா வட்டமா சிவப்பா இருந்தா அந்த பெண் தன்னால மட்டும் இல்ல பிறருக்கும் அதிர்ஷ்டம் கொண்டு வருவான்னு சொல்றாங்க. நம்பர் 11, அகலமான நெற்றி. ஒரு பெண்ணுக்கு நெற்றி ரொம்ப அகலமா இருந்தா அவங்க அதிர்ஷ்டம் உயர்ந்ததா கருதப்படுது. 3 விரல் அளவுக்கு மேல் அகலமா நிலா வடிவத்துல இருந்தா அவங்க வாழ்க்கையில சுகம் அதிகரிக்கும். அவங்க போகும் வீட்டில் பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் குறை இருக்காது என்று நம்புறாங்க. நம்பர் 12, நெற்றியில திரிசூலம் மாதிரி ஒரு குறி. ஒரு பெண்ணோட நெற்றியில திரிசூலம் மாதிரி ஒரு குறி இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ற ஆணுக்கும் மானமும் மதிப்பும் உயரும்.
அதே சமயம் அந்த பெண்ணும் நல்ல மரியாதை புகழடைவாங்க. நம்பர் 13, கண்களின் சிறப்பு. ஒரு பெண்ணோட கண்கள் மேலே கீழ்த்தோல்ல லேசாக சிவப்பு கலரில் இருந்தாலும் கண்ணோட கருப்பு பகுதி தெளிவாக வெள்ளை பகுதி பால் மாதிரி இருந்தால் அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்று கருதப்படுது. நடையே ராஜஹம்சம் மாதிரி மெதுவாக அழகாக இருந்தால், இடுப்பு மெலிதாக இருந்தால் அந்த பெண் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாள்னு சொல்கிறாங்க. நம்பர் 14, புருவம் மற்றும் கண்கள் வடிவம். புருவம் ரெண்டும் சமமான தூரத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வில்லு மாதிரி வளைஞ்சிருந்தா அந்த பெண் அதிர்ஷ்டசாலி. கண்கள் தாமரை இதழ் மாதிரி நடுவில் வெள்ளை பகுதி பால் மாதிரி இருந்தா அந்த பெண் கணவரோட அதிர்ஷ்டத்தை உயர்த்துவான்னு சொல்கிறாங்க. பாதத்தோட விரல்கள் மென்மையாகவும் ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருந்தாலும் அது சுபம். நம்பர் 15, அழகான மின்னும் முடி. ஒரு பெண்ணோட முடி ரொம்ப அழகா மின்னிக்கிட்டே இருந்தால் அந்த பெண் தற்காலிகமாக மகாலட்சுமி மாதிரி கருதப்படுவாள்னு சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் ஆகும் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு போவாங்க. அந்த வீடு எப்பவும் செழிப்பாக இருக்கும். இவ்வளவு நேரம் உடம்புல இருக்கும் சுப அடையாளங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாமா? உதட்டின் மேலே சின்ன மீச மாதிரி முடி இருந்தால் அது நல்லதா கெட்டதா? இப்படிப்பட்ட பெண்கள் எப்படி இருப்பாங்க? குணம் எப்படி இருக்கும்? பணம் சேருமா இல்லையா? இந்த பகுதி தான் ரொம்ப பேர் கேட்குற விஷயம். அதனால கவனமாக கேளுங்க. சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்கிறது என்னன்னா, ஒரு பெண்ணோட முகத்தில் மீசை முடி தெளிவாக தெரிஞ்சால் அவங்க குணம் கொஞ்சம் சூடானதாக இருக்கும். தன்னோட கருத்தை வலியுறுத்துவாங்க. கணவர் மேலே ஆதிக்கம் செலுத்துவாங்க. சில சமயம் கோபம் அதிகமாக இருக்கும். தன்னோட வார்த்தையை கேட்க வைக்க எந்த அளவுக்கும் போவாங்கன்னு நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் குடும்பத்தையே தங்களோட முறையில் நடத்துவாங்க என்று சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யாராவது இவங்களோட வார்த்தை கேட்கலன்னா உடனே கோபம் வந்துடும். ரொம்ப சீக்கிரம் சண்டை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பெண் குடும்பத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் நடத்துவான்னு நம்புகிறாங்க. அதிக கோபம் கட்டுக்குள்ளே இல்லாமல் போயிட்டா அது குடும்பத்துக்கே பிரச்சனையாக மாறிடும். வீட்டில் பணம், செல்வம், மரியாதை எல்லாமே குறையிடும். அந்த வீட்டில் இருந்த பெருமை, பதவி, பணம் மெதுவாக கையிலேருந்து சரிந்து போகும் என்று சாஸ்திரம் எச்சரிக்குது. எப்படி கண்ணாடி நம்ம உடம்போட வெளிப்புற உருவத்தை காட்டுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கும் சில அடையாளங்கள் நம்ம உள்ளுணர்வையும் குணத்தையும் காட்டும்னு சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்கிறது. இப்போது இன்னும் சில விஷயங்கள் பார்க்கலாமா? ஒரு பெண்ணோட வயிறு குடம் மாதிரி ரவுண்டாக இருந்தால் அவங்க வாழ்க்கை ஏழ்மையோடு இருக்கும் என்று கருதப்படுது. வயிறு ரொம்ப நீளமாக இருந்தாலும் ஒழுங்கெல்லாம் இருந்தாலும் அது நல்ல அடையாளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பற்கள் ரொம்ப தடினமாக சின்னதாக இருந்து வாய்க்கு வெளியே தெரியுமா இருந்தால் அந்த பெண்ணோட வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. ஒரு பெண்ணோட உடல் பகுதி சுத்தமாக இல்லாமல் அலட்சியமாக இருந்தால் மகாலட்சுமி அவங்க வீட்டில் தங்க மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் அசுபம் என்று கருதப்படுறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சில ஜோதிடர்கள் முகத்தை பார்த்தாலே ஒருத்தரோட எதிர்காலம் பற்றிய நிறைய சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாமுத்திரிகா சாஸ்திரம் பற்களுக்கு இடையில இருக்கும் இடைவெளி, அதாவது கேப் பார்த்து கூட ஒருத்தரின் அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்ல முடியும் என்று சொல்கிறது. பற்களுக்கு இடையில கேப் இருந்தால் அது அழகுக்கு குறைன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனால் இதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சாமுத்திரிகா சாஸ்திரப்படி முன் பற்களுக்கு இடையில கேப் இருந்தால் அந்த மனிதர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, எதிர்காலத்தில் பெரிய உயரத்தை அடைவாங்கன்னு நம்புகிறாங்க. இப்படிப்பட்டவங்க ரொம்ப புத்திசாலி. மற்றவங்க சேர்ந்து கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இவங்க தனியாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. வாழ்க்கையை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க. அன்னெசரியாக டென்ஷன் இல்லாமல் சுகமாக வாழணும் என்பது தான் இவங்களோட மைண்ட் செட். இவங்க ஓப்பன் மைண்டட், பழைய கால கட்டுப்பாடுகளில் சிக்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. காலத்தோடு சேர்ந்து முன்னேற நினைப்பாங்க. பற்களுக்கிடையில் கேப் உள்ளவங்க யாரை கல்யாணம் பண்ணினாலும் அந்த பார்ட்னர் வாழ்க்கையையும் சந்தோஷமாக மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அதிர்ஷ்டம் பார்ட்னர்கிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இவங்க காதல் ரொம்ப சுத்தமாக இருக்கும். அன்பை வெளிப்படுத்துகிற ஸ்டைல் வேறு லெவல். எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபீல்டில் போனாலும் ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிடுவாங்க. தங்களோட குணத்தால் மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுகிறது. சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அதே சமயம் சமைக்கவும் ரொம்ப இஷ்டம். அதனால் இவங்களோட வீட்டில் எப்பவும் குறை எதுவும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நெய்பர்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி வைத்துக்கொள்ளும் எபிலிட்டி இவங்களுக்கு இருக்கும். சோஷியல் சர்க்கிள் ரொம்ப ஸ்ட்ராங். அப்படின்னா நண்பர்களே, இந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இன்னும் இப்படிப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.